நியூஸ் தமிழின் ARVR வழங்குபவர் டிஎன்சி செட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். நுரையீரல் பஞ்சு போன்றதுன்னு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளம்பரம் வர்றதை பார்த்துருப்போம். ஒரு மனுஷனுக்கு நுரையீரல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மனிதர்கள் வாழுற பூமிக்கும் நுரையீரல் முக்கியம்தானே. பூமியினுடைய நுரையீரல் பிரேசில், பெரு, கொலம்பியா, பொலிவியா, வெனிசுலா, கயானா, சுரினேம், ஈக்குவடார், பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகளில் பறந்து விரிஞ்சிருக்கிற அமேசான் காடுகள் தான். தென் அமெரிக்க நாடுகள் அமைஞ்சிருக்கிற அமேசான் காடுகள் 55 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதா சொல்லப்படுது. உலகத்துல உள்ள மனிதர்கள் சுவாசிக்க தேவையான 20% ஆக்சிஜன் இங்க இருந்துதான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. பூமியினுடைய நுரையீரல்ல என்ன அதிசயங்கள் ஒளிஞ்சிருக்கு? அமேசான் காடுகளுக்கு யாருனால என்ன பாதிப்பு? அமேசான் காட்டுக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஓடி வந்து உதவின 2 பேர் யாரு? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அமேசான் காடுகளுக்குள்ளேயே போலாம் வாங்க. இந்த அமேசான் காடுகள்ல 60% பிரேசில் நாட்டிலையும் மீதமுள்ள பகுதிகள் மற்ற தென் அமெரிக்க நாடுகள்லையும் அமைஞ்சிருக்கு. நைல் நதிக்கு அப்புறமா அமேசான் காடுகள் அமைஞ்சிருக்கிற இந்த அமேசான் நதி தான் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய நதி. அதே மாதிரி அமேசான் காடு தான் உலகத்தோட மிகப்பெரிய காடும் கூட. இந்த காட்டை நம்பி 10 லட்சம் பழங்குடியின மக்கள் இருக்காங்க. பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரமா இந்த காடு தான் இருந்துட்டு வருது. அவங்க வாழ்வாதாரத்திற்கு ஆபத்து விளைவிக்கிற விதமா ஈக்குவடார் நாட்டுல ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பழங்குடியினரை அமேசான் காட்டுல இருந்து விரட்டி அடிக்க பார்த்தாங்க. அங்க உள்ள பழங்குடியினர் அரசாங்கத்தை எதிர்த்து 7 வருஷம் போராடி வெற்றியும் பெற்றாங்க. ஆனாலும் அமேசான் காடுகள்ல பல இடங்கள்ல மனித ஆக்கிரமிப்புகள் உருவாகிறதும் அதை கார்ப்பரேட்டுகள் செய்ததும் பழங்குடி மக்கள் ஒடுக்கப்படுறதும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அமேசான் காடுகள் எப்பவுமே உலகத்தை உயிர் வாழ வைக்கிற ரொம்ப முக்கியமான வேலையை பார்க்குது. அதாவது மக்கள் தொழிற்சாலைகள் வெளியிடுற காத்தை சுவாசிச்சு உலகத்துக்கு தேவையான 20% ஆக்சிஜனை அமேசான் வெளியிடுது. அமேசான் வெளியிடுற ஆக்சிஜன்கிறது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியர்கள் வாழ்நாள் முழுக்க சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜனை இந்த ஒரு காடு கொடுக்குது. இந்த காட்டை நம்பி பழங்குடியின மக்களும் ஆக்சிஜன் தேவையும் மட்டும் இல்லை, இயற்கை இன்னும் ஆச்சரியமான பல விஷயங்களை இந்த காட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கு. அமேசான் ஒரு அடர்த்தியான காடுன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு அடர்த்தினா ஒரு மழை துளி அமேசான் காட்டினுடைய மேல் பகுதியிலிருந்து தரையை வந்தடைய 10 நிமிஷம் ஆகுமா. அந்த அளவுக்கு அடர்த்தியானது அமேசான் காடுகள். இந்த காட்டுக்குள்ள 30 லட்சம் அரிய வகை உயிரினங்களும் 27 லட்சம் பூச்சிகளும் 40,000 தாவரங்களும் 2,000 பறவைகளும் பாலூட்டிகளும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கு. இவ்வளவு அதிசயங்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு அமேசான்.
அதிசயம் இருக்குன்னா கூடவே ஆபத்தும் இருக்கணும்ல. அப்படி ஒரு ஆபத்து அமேசானுக்கு இருக்கு. அமேசானுக்கு ஆபத்து பிரேசில்ல இருந்து தொடங்குச்சு. பிரேசில் அதிபரா பொல்சனாரோ பதவி ஏத்துக்கிட்டதுல இருந்து அமேசானுடைய அழிவு வேகம் எடுத்துச்சு. 2018-19 மட்டும் 278% காடுகள் அதுக்கு முந்தின வருஷத்தோட ஒப்பிடும்போது அழிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல பொல்சனாரோ அமேசான் பிரேசிலுக்கு சொந்தமானது, அதை அழிச்சு பிரேசில் பொருளாதாரத்தை உயர்த்துறேன்னு சொன்னது உலக நாடுகளுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அமேசான் பகுதியை படம் எடுத்த நாசா காட்டுத்தீ உருவாகி இருக்கிறத சுட்டி காட்டி பிரேசில் அரசை எச்சரிக்க அத பொல்சனாரோ அரசு மறுத்து செய்தி வெளியில ஊடகங்களுக்கு போகாம பாத்துக்கிட்டாங்க. இதுக்கு மூளையா செயல்பட்டது சூழல் எதிரின்னு சொல்லப்பட்ட பொல்சனாரோவுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ரிகார்டோ சார்ல்ஸ் தான். அமேசான் காடுகள் எரிஞ்சப்ப 2700 கிலோமீட்டருக்கு அடுத்து உள்ள சாவ் பாலோ நகரமே புகையால மூடப்பட்டுச்சான். இப்பெல்லாம் மனித அத்துமீறல்கள்னால அடிக்கடி அமேசான் பத்தி எரியுது. எரிய ஆரம்பிச்ச காட்டுத்தீ சுமார் 2 வருஷம் வரைக்கும் நீடிச்சிச்சு. காட்டுத்தீ வேகமா பரவன காலத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 2 கால்பந்து மைதானம் அளவுக்கு காடுகள் அழிஞ்சிருக்கு. பொல்சனாரோவுடைய தவறான சுற்றுச்சூழல் கொள்கையினால பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் மரம் எடுக்கவும் எண்ணெய் எடுக்கவும் அமேசான் காடுகளை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரேசில் அரசும் அமேசான் காட்டை பாதுகாக்க நிதி ஒதுக்காம சுற்றுச்சூழல் துறையே முடக்கி வச்சு அழிவுக்கு வழிவகுக்குது. அமேசான்ல காட்டுத்தீ பரவி காடுகள் அழிஞ்சப்போ லியோனார்டோ டிகாப்ரியோ செஞ்ச ஒரு ட்வீட் தான் ஒட்டுமொத்த உலகத்தோட கவனத்தையும் அமேசான் பக்கம் திருப்பிச்சு. அதுக்கப்புறமா கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட பதிவு அமேசான் அழிவை உலகத்துக்கு எடுத்து சொல்லுச்சு. டிகாப்ரியோ தன்னுடைய அறக்கட்டளையில இருந்து அமேசானை பாதுகாக்க 36,000 கோடி ரூபாய் கொடுத்து உதவினாரு. இதே மாதிரி உலகம் முழுக்க பல பிரபலங்கள் அமேசானை பாதுகாக்க களம் இறங்கினதும் பொல்சனாரோ பின்வாங்கினார். அமேசான் காடுகளை பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ இங்க மூச்சு விடுறதுக்கு கூட அமேசானும் காரணமா இருக்கு. இயற்கைய நம்ம அழிச்சா நம்மள இயற்கை அழிக்கும்ங்கிற பாடத்தை உலகத்துக்கு தினசரி சொல்லிக் கொடுக்கிற வகுப்பறையா இருக்கு அமேசான் காடுகள். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.